டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையில மாதா, பிதா, குரு, தெய்வம் இந்த நாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. லைஃப்ல பிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி, ஒரு குழந்தை ஹெல்த்தியா வரணும்னா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல குருன்றது ரொம்ப அவசியம். இன்னைக்கு டீச்சர்ஸ் டே முன்னிட்டு நம்ம நிறைய குருமார்களை பார்க்க போறோங்க. அந்த வகையில இப்போ ஒரு ஸ்பெஷலான குருவை தான் நம்ம சந்திக்க போறோம். உங்க குருவை பத்தி இலாபரேட்டா சொல்ல முடியுமா? குருநாதருடைய பேரு பரமஹம்சர் நிரஞ்சனானந்தா சரஸ்வதி. அவர் ஒரு பால யோகி. தன்னுடைய 4வது வயசுல ஸ்ரீ சுவாமி சத்யானந்தர் கிட்ட தீட்சை எடுத்துட்டவர். சன்னியாச தீட்சை 4 இயர்ஸ்ல. அவரை சுவாமி சத்யானந்தர் தன்னுடைய மானச புத்ரா அப்படின்னு தான் சொல்றார். தன்னுடைய அம்மா அப்பாவுடைய 55வது வயசுல, அம்மாக்கு 55 வயசு இருக்கும்போது அவர் பிறந்தார். 55 வயசுலயா சார்? இட்ஸ் a miracle. நம்ம ஏசுநாதர் இம்மாக்குலேட் அப்படின்லாம் சொல்றோம். அது மாதிரி சுவாமி நிரஞ்சன் ஒரு இம்மாக்குலேட் 55 வயதுல. ஆமா. அது எப்படின்னா, அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு பாக்கியம் இல்லை. சுவாமி சத்யானந்தருடைய பிளெஸ்ஸிங்னால அவர் பிறந்தார். அவரை பத்தி சொல்லும் போது சுவாமி சத்யானந்தர் என்ன சொல்லுவார்னா, சுவாமி நிரஞ்சன் இஸ் டாலர் தேன் மீ இன் எவ்ரி விச் வே அப்படின்பார். இவர் ஒரு 4.5 feet தான் இருப்பார் சுவாமி சத்யானந்தா. சுவாமி நிரஞ்சன் ஒரு 6 footer. ஸோ டால் அப்படிங்கிறதுனால இஸ் டாலர் தேன் மீ இன் எவ்ரி விச் வே அப்படிம்பார். அவர் சொல்லுவார், நான் இந்த உலகத்துல மனிதனா பிறந்து ஞானம் அடையணும்னு ஏங்கி குருவை தேடி சாதனா பண்ணி ஞானம் அடைஞ்சேன். ஆனா நிரஞ்சன் அப்படி இல்லை, பூர்ண ஞானி அவர். நான் கூப்பிட்டதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அப்படிப்பட்ட சுவாமி நிரஞ்சன் என்னுடைய குருநாதர். உங்களுக்கும் உங்களோட குருக்கும் பாண்டேஜ் எப்படி இருந்தது? அவரை பார்க்கறதுக்கு முன்னாலே அதை நான் உணர்ந்துட்டேன். எப்படி ஒரு தாய் தன்னுடைய வயத்துல இருக்கிற குழந்தைய பார்க்கறதுக்கு முன்னாலே அன்பு ஏற்பட்டு விடுறதோ, இந்த குழந்தை ஆணா பெண்ணா, கருப்பா இருக்க போறதா, சுருட்ட முடியா, ஒண்ணுமே தெரியாது இல்ல, ஆனா அன்பு இருக்கும். அது மாதிரி என் குருநாதர் பார்க்கறதுக்கு முன்னாலே அந்த அன்பு எனக்கு ஏற்பட்டது. ஏக்கத்தோட இருந்தேன், எப்போ ஒரு குரு அடைய போறோம் அப்படின்னு. அவருடைய படத்தை பார்த்த உடனே என்னுடைய தேடல் முடிஞ்சுடுது. 2000 வருஷம் மே மாசம் அவருடைய படத்தை பார்த்தேன். அந்த படத்தை பார்த்த உடனே அவரை நேர் பார்த்தால் எப்படி இருக்குமோ அதை விட அதிகமான ஈர்ப்பு ஏற்பட்டது. கண்கள்ல தார தாரையா தண்ணி கொட்டினது. இதே முழுவதும் உன் தேடல் முடிஞ்சாச்சு, நீ அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சுட்டேங்கிற ஒரு ஃபீலிங். இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழல்ல சொல்லணும்னா, ஒரு லவ்வரை இவங்களை தான் நான் லவ் பண்றேன் அப்படின்னு ஒருத்தருக்கு மனசுல ஏற்படும் இல்லையா, அந்த ஒரு ஃபீலிங். ஆமா, ஒரு ஸ்பார்க். என் தேடல் முடிஞ்சுட்டு தான் என்னோட ஆள் அப்படின்னு அது மாதிரி குரு பார்த்து தோணும். அப்படி எனக்கு தோணித்து அவரை பார்த்து, அவரோட படத்தை பார்த்து. ஓகே, உங்க குரு கிட்ட இருந்து நீங்க ஏதாவது நிறைய விஷயங்கள் கத்திருப்பீங்க இல்லையா? அதுல ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இப்ப வரைக்கும் நான் மறக்க மாட்டேன்னு அதை சொல்ல முடியுமா? ஒரு சிஷ்யனாகவே எப்படி வாழறதுங்கிறது தான் அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. பிஹார் ஸ்கூல் ஆஃப் யோகாங்கிற அந்த நிறுவனம் கங்கை கரையில இருக்கு. அது ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்புல இருக்கு. சாதாரணமா ஒரு 2500 பேர் அங்க போய் தங்கலாம். அவ்வளோ வசதிகளோடு இருக்கு. அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு போடுற அளவுக்கு பெரிய சமயக்கட்டு, டைனிங் ஹால் எல்லாம் இருக்கு. சுவாமி நிரஞ்சன் தங்கி இருக்கிறது அந்த பெரிய பில்டிங்ல இல்லாம ஒரு சின்ன குடில்ல தங்கியிருக்காரு. அவர் தங்கியிருக்கிற குடிலுக்கு சரணாகத்துன்னு பேரு. சரணாகத்துனா தெரியும்ல, சரணாகதி அடைந்தேன். சரணாகத்துனா குருநாதருடைய சரணத்தை அடைந்தவன். ரொம்ப யதார்த்தமா சொன்னீங்க. அதாவது சிஷ்யனாகவே வாழ்வது எப்படின்னு நான் கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு, உங்க குரு கிட்ட நீங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆற ஒரு விஷயம். எந்த ஒரு காரியத்தையும் 1% கூட அதுல ஈடுபாடு அற்று அவரால் செய்ய முடியாது. ஒரு காரியம் அவர் செய்யறாருன்னா 100% அவர் அதுல ஈடுபடுவார். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு குழந்தை அவர் முன்னால நின்று அவர்கிட்ட பேசுது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு தான் ஒரு குழந்தையோட பேசிட்டு இருக்கோங்கிற உணர்வை தரக்கூடிய அளவுக்கு அதுல ஈடுபடுவார். அது 100% இன்வால்வ்மெண்ட்னு சொல்றோம். அந்த குணம் அவருடையது மிக சிறந்த குணமா நான் ஃபீல் பண்றேன். அதுதான் நீங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆனது. குரு சிஷ்யன்னாலே ஒரு மிக சிறப்பான ஒரு பாண்டேஜ்னு சொல்லலாம். அந்த காலத்துல இருந்த அந்த குரு சிஷ்யன் அந்த உறவு எப்படி சார் இருந்தது? குரு சிஷ்ய பரம்பரைங்கிறது இன்னி வரைக்கும் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு சுவாமி சிவானந்தருடைய ட்ரெடிஷனை நம்ம எடுத்துக்கலாம். எங்க குருநாதருடைய ஆசிரமுக்கு நீங்க இப்ப போனீங்கன்னா, இப்ப கூட குருகுல வாசத்துல அங்க போய் தங்க முடியும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ராமர் போய் வசிஷ்டரோட
ஆசிரமத்துல தங்கினார். கிருஷ்ணர் போய் சந்தீபனியோட ஆசிரமத்துல போய் தங்கினார். பாண்டவர்கள் எல்லாம் போய் வந்து அவர்களுடைய குரு அவருடைய ஆசிரமத்துல போய் தங்கினாங்க. அங்க போய் அவங்க வந்து வில்லு விடுறதுக்கு தேர் ஓட்டுறதுக்கெல்லாம் கத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் நம்ம அது மாதிரி இன்னைக்கும் இந்த குருகுல பரம்பரை, குருகுல வாசம் அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் அலைவா வச்சிருக்கிற ஒரு ட்ரெடிஷன் பிஹார் ஸ்கூல் ஆஃப் யோகா. இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குரு சிஷ்யன்ற பாண்டேஜ் இருக்கு, ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் முன்ன மாதிரி இல்லையே சார், அது ஏன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு காரணம் வந்து மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னாலே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு தான் எல்லா இடத்துக்கும் போறாங்க. எல்லாமே அவசரமா கிடைக்கணுங்கிற ஏக்கத்தோட இருக்காங்க. ஒரு குரு கிட்ட போகிற போது கூட அது மாதிரி கேட்குறாங்க. இப்போ எங்க கிட்ட வர்றவங்க கூட தியானம் கத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கற்றுத்தரோம், உங்களால் கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு புரியவே இல்லை. காரணம் என்னன்னா, வெறும்னே கொஞ்ச நேரம் இப்போ அசையாமல் உட்காரணும். நான் இப்போ உங்களையே சொல்கிறேன், ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த விரலெல்லாம் ஆட்டாம, தலையை ஆட்டாம, முகத்தை அசைக்காம உட்கார முடியும்னா உட்கார முடியாது. தியானத்தின் போது அது மாதிரி உட்காரணும். பொறுமை அப்படிங்கிறதே இல்லாத போது குருவே அணுக முடியாது. இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க ஜி, அதாவது குரு கிட்ட வந்து உடனே கத்துக்க முடியும்னா உத கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது முன்ன காலத்துல பாத்தீங்கன்னா குரு சிஷ்யன் அந்த பாண்டேஜ்குள்ள வந்து குரு கிழிச்ச கோட்டை வந்து சிஷ்யர்கள் கண்டிப்பா தாண்ட மாட்டாங்க, எந்த இன்ட்யூஷனும் இருக்காது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய வந்து ஒரு திட்டினாலோ இல்ல சும்மா ஏதாவது ஒரு வேகமா அதட்டினாலுமே பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தைய நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்றாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்ல முடியுமா? என் குருநாதர் சுவாமி நிரஞ்சன் சொல்லுவாங்க, சீடர்கள் பக்தர்கள், டிவோட்டி டிசைபிள், ரெண்டு கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். பக்தர்கள் வந்து கோவிலுக்கு வந்துட்டு வணக்கம் பண்ணிட்டு போறவங்க. கோவிலுக்கு வந்தாங்கன்னா ஒரு இடத்துல அழுக்கா இருக்குன்னா அந்த இடத்த அவங்க கிளீன்லாம் பண்ண மாட்டாங்க, புலம்பிட்டு போயிடுவாங்க. டிசைபிள் அப்படி இல்லை. டிசைபிள்ங்கிறவன் வந்து குருவுக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு கோடு கிழிச்சா கோடு தாண்டாம இருக்கிறது டிசைபிள்ஷிப் இல்லை. என் குரு இந்த கோடு தான் போடுவார்னு அவர் போடுறதுக்கு முன்னால புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் டிசைபிள்ஷிப். அந்த அளவுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். கரெக்டான பதம் உபயோகிச்சிருக்கீங்க. உங்க மனசுல என்ன, இப்ப நான் உங்க டிசைபிள்னா இதான் உங்களுக்கு தோணுதுன்னு உங்களுக்கு தோணினோன்னு எனக்கு புரியணும். நீங்க சொன்ன பிறகுதான் நான் புரிஞ்சுப்பேன்னா நான் ஒரு மந்த சிஷ்யன். குறிப்பறிந்து பணிபுரிதல்னு பேர் அதுக்கு. நீங்க இதான் நினைக்கிறீங்க, உடனே எனக்கு புரியணும், அதுக்கு நான் செயல்படும். அந்த கோடு போட்ட பிறகு பண்றவங்க வந்து ஒரு 2ஆம் கட்ட டிசைபிள் தான். கோடு போட்டாலும் தாண்டலாம்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க டிசைபிளே கிடையாது. கோடு ஏன் போடுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்கறவங்க இருக்காங்க, கிரிட்டிசைஸ் பண்றவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் டிசைபிளே கிடையாது. We have to understand the difference. சார் ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சிஷ்யர்கள் வந்து குரு கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டே ஏதாவது ஊழியம் பண்ணிக்கிட்டே வந்து நிறைய விஷயத்த கத்துப்பாங்க. பட் இப்போ வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா ஜி? மிலரேப்பா அப்படிங்கிற ஒரு குரு புத்திசம்ல, அவருடைய குரு அவர் போய் மீட் பண்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு உங்களுக்கு கிட்ட இருந்து ஞானம் அடையணும்னு. அப்போ அந்த குரு சொல்றாரு, சரி பண்ணலாம். ஒரு மலை உச்சி காமிக்கிறாரு. அந்த உச்சி மேலே எனக்கு ஒரு வீடு கட்டி கொடு, கட்டி முடிச்சோன்னு வந்து எனக்கு கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன். ரொம்ப நாள் ஆகுது, மாசக்கணக்காகுது. கீழேருந்து கல் இது எல்லாத்துக்குமே வீடு கட்டுறாரு. கட்டி முடிச்சுட்டே வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, கட்டி முடிச்சுட்டேன் குருநேதா, எனக்கு சொன்னீங்களே, ஓ கட்டிட்டே இல்லை, சரி வா போய் பார்த்துட்டு அதில் ஒரு குறை கண்டுபிடிக்கிறாரு. இந்த குறை இருக்கு, எனக்கு இந்த வீடு வேண்டாம், நான் கிளாஸ் இப்போதைக்கு இங்கே நடத்தின்னு இருக்கேன், கீழே அந்த இடத்துல என்னை மீட் பண்ண இல்லையா, இந்த வீடு அங்கே கட்டி கொடுத்துரு. அது மாதிரி 11 தடவை பண்றாரு. 11 தடவையா? ஆமா. கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே, மேலே இருந்து கீழே, கீழே இருந்து மேலே ஏற்றி இறக்கி பண்ணிட்டே இருக்காரு. 11வது தடவை முடிஞ்ச பிறகு வந்து பார்க்குறாரு, பர்ஃபெக்டாக இருக்கு வீடு, மேலே இருக்கு அந்த. அப்போ திருப்பி நமஸ்காரம் பண்ணி கட்டி கொடுத்துட்டேன் குருநாதா, நீங்க இப்போ எனக்கு பிளஸ் பண்ணுவோம். இன்னொன்னு அந்த மலையிலிருந்து குதிச்சுருங்கிறாரு, மலை உச்சியிலேருந்து நீலரேப்பா குதிச்சுடுறாரு. சுற்றி இருக்கிறவங்கலாம் ஷாக் ஆகிறாங்க. ஓ ஐயோ செத்து போயிடுவாரே அப்படின்னா, குருநாதர் அவர் கீழே விழறதுக்கு முன்னால போய் அவரை ரிசீவ் பண்ணிக்கிறார் கீழே. ஒரு இடத்துல 2 குரு இருக்க முடியாது, இப்போ நீ ஒரு ஞானி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு.
அந்த டிசைபிள்ஷிப் சேவை அப்படிங்கிறது இருக்கு பாருங்க, அதை விட உயர்ந்த படிப்பினை முறை ஒண்ணுமே இல்லை. பெடகாகின்னு இப்ப சொல்றாங்க. பெடகாகினா டீச்சிங் மெத்தடாலஜி. குருவுக்கு சேவை பண்ற மாதிரியான கிரேட்டஸ்ட் டீச்சிங் மெத்தடாலஜி ஒண்ணுமே இல்லை. நீங்க சைவ, வைணவ, பௌத்த, சாக்த, கௌமார, கானாபத்திய, வேதாந்த, யோகா எந்த முறைகள்ல போனாலும் குருவுக்கு சேவை பண்ணி தான் உயர முடியும். தத் வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையாங்கிறார் கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில. இன்னைக்கும் அந்த மாதிரி அவைலபிளா இருக்கு. உங்க குரு பத்தி சொன்னீங்க இல்லையா, அதாவது உங்களுக்கும் உங்க குருவுக்கும் எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும், பட் இன்னிய டில் டேட் வரைக்கும் மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருக்கா? சிவானந்தா, சத்யானந்தா இந்த குரு பரம்பரைக்கு சந்நியாச தீட்சை கொடுக்கறதுக்கான, எனக்கு ஒரு சன்னியாசின்னு தீட்சை கொடுத்துருக்காங்க. இந்த சன்னியாச தீட்சை கொடுக்கறதுக்கான அத்தாரிட்டி ஸ்ருங்கேரி மடம். ஸோ அந்த குருநாதரை பார்க்கறதுக்கு சுவாமிஜி போகணும்னு ஆசைப்பட்டார். அவர் கூட போயிருந்தோம். துங்கபத்ரா ரிவர் கிராஸ் பண்ணி போகணும். சாரதா, பழைய சாரதா டெம்பிள் இருக்கு, பிரிட்ஜ் கிராஸ் பண்ணணும். போனால் மட்டத்தினுடைய இடம். இந்த பிரிட்ஜ் பாதி தூரம் கிராஸ் பண்ண பிறகு சுவாமி நிரஞ்சன் கீழே பார்க்குறாரு. நதியில் இது ஓடுறது, தண்ணி ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் முன்னால் போயிட்டாங்க. எங்கள் கூட ஒரு 40 பேர் முன்னால் போயிட்டாங்க. நான், இன்னொரு தம்பி ஒருத்தர், சுவாமிஜி 3 பேர் மொத்தம் இருக்கோம். இவர் பிரிட்ஜில் திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டார். சரி, நாங்கள் கூடவே போகிறோம். துங்கா ரிவர் கிட்ட போய் நின்னா அங்கே அந்த ஸ்ருங்கேரி மடத்து வாசலில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் இருக்கும். வாய் அவ்வளோ பெருசு பெருசாக திறந்து மூடி அந்த கிட்டவே வரும். அது நம்ம பொறி ஏதாவது போடுவோன்ட்டு வரும். கூட்டமாக வந்துடுச்சு. இவர் ஒரு குழந்தை அதை பார்த்தா எப்படி பயப்படும், அது மாதிரி பயப்படுற மாதிரி இவர் இருக்காரு. நீங்க வாங்க சுவாமிஜி, ஒன்றும் ஆகாது உங்களுக்கு அப்படின்னு நான் அவருக்கு சொல்றேன். எனக்கு இப்ப நினைச்சு பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது. ஹி பிளேட் ஃபார் மீ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் லீலேன்னு தான் நினைக்கிறேன். இல்லை எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லலை. அப்படியே நிற்கிறாரு. நீங்க வாங்க, நான் பார்த்துக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறமா நான் அந்த தண்ணி கிட்ட போய் காலை உள்ள வச்சோன்னே அந்த மீன்லாம் கொஞ்சம் பின்னால போகுது. அப்ப பாருங்க, எல்லாம் போயாச்சு, வாங்கோ. கிட்ட கூப்பிட்டா கிட்ட வராரு. அந்த தண்ணி கிட்ட அப்படி முனையில நிக்கிறாரு. கால் உள்ள வைக்க மாட்டேங்கிறாரு, மீன்லாம் இருக்குன்ட்டு. இந்த கையை இப்படி அவர்கிட்ட கொடுத்து, என் கை பிடிச்சிக்கோங்க, தைரியமா உள்ள இறங்குங்க, ஒன்றும் ஆகாது உங்களுக்கு அப்படின்னு அவருக்கு நான் சொல்றேன். இப்ப நினைச்சா சிரிப்பா வருது. அந்த தண்ணி கிட்ட கால் வச்சுட்டு இறங்க மாட்டேன்றாரு. சரி பரவாயில்ல, போனா போறதுன்னு சொல்லி துங்கா ரிவர் வாட்டர் எடுத்து நேரா அவருடைய பாதத்தை ஒரு 3 தடவை அலம்பி விடுறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அது மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங் ஒரு டிசைபிளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது இது மாதிரி ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இன் லைஃப்ல. குரோர் பாத உதகம் சம்யக் தஸ்மே ஸ்ரீ குரவே நமஹான்னு குரு ஸ்தோத்திரத்துல ஒரு வாக்கு வருது. அந்த பாதத்துல பட்ட தண்ணி கிடைச்சா எனக்கு போரும். அது எனக்கு தேவையான எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரும். எனக்கு தேவையான ஐஸ்வர்யம் முழுவதையும் அது கொடுத்துரும். பாதத்துல பட்ட தண்ணி. அவர் காலிலே அந்த தண்ணி எடுத்து விட முடிஞ்சுது. அதுவும் எங்கன்னா, ஆதிசங்கர பகவத் பாதர் போய் ஒரு மடத்தை ஸ்தாபனம் பண்ணின அந்த துங்கா ரிவர்ல. அது லைஃப்ல மறக்க முடியாத ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட். ஜி, இப்ப பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் தான் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒரு ரோல் மாடல். எல்லாருக்குமே யோகா அவசியம். குறிப்பிட்டு சொல்லணும்னா டீச்சர்ஸ்க்கு யோகா எந்த அளவுக்கு அவசியம்னு சொல்றீங்க? ஒரு சைல்டோட ரிலேஷன்ஷிப்ல இந்த டீச்சர்ஸ் டேக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராமை பண்றோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் இது. 3 ரிலேஷன்ஷிப் ஒரு சைல்டோட லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அம்மாக்கும் குழந்தைக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அம்மா தான் உலகம். ஒரு சைல்டுக்கு அம்மா கிட்ட ஒரு மனஸ்தாபம், வருத்தம் வந்துடுச்சுன்னா அவங்க அநேகமா ஒரு டெரரிஸ்டாவோ கிரிமினலாவோ வேர்ல்டுக்கு கெடுதல் பண்ணக்கூடியவங்களாவோ மாறிடுவாங்க. நீங்க போய் கிரிமினல்ஸோட இதை டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி அனலைஸ் பண்ணி ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா மதர்களோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் மோசமா இருக்கும். ஒரு அம்மாவாகவும் ஒரு அப்பாவாகவும் கூட இருக்கக்கூடியவர் குரு. இவங்க 2 பேர்கிட்ட குறை இருந்தா கூட அந்த குறைய கூட ரெக்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்க ஒரு குரு. நிறைய குழந்தைங்க, உனக்கு ஒன்றும் தெரியாதுமா, நான் என் டீச்சர்கிட்ட கேட்குறேன்,
மஞ்சு டீச்சர் தான் எனக்கு கரெக்டா சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா. காரணம் என்னன்னா, இந்த அம்மா அப்பாவோட பொசிஷனை இந்த குழந்தை இந்த டீச்சருக்கு கொடுக்குறாங்க. அந்த டீச்சர் எப்படி இருக்கணும்? இப்ப நம்ம சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன்ஜியை நினைச்சு இந்த 5th செப்டம்பரை டெடிகேட் பண்றோம் டீச்சர்ஸ்க்காக. ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும்? ஒரு டீச்சர் வந்து கிரியேட்டிவா இருக்கணும், ரிலாக்ஸ்டா இருக்கணும், ரிசோர்ஸ்ஃபுல்லா இருக்கணும், தளர்ந்த நிலையில இருக்கணும், கணக்கிட முடியாத அளவுக்கு படைப்பாற்றல் திறன் மிக்கவராக இருக்கணும். ஒரு டீச்சர் லைஃப் சைக்கிளில் 30 இயர்ஸ் ஒருத்தர் டீச்சராக இருந்தால் சுமார் 1,00,000 குழந்தைங்களுடைய லைஃப் மாறும். ஒரு டீச்சர் மாத்திரம் ரிசோர்ஸ்ஃபுல்லாக ஆளுமை மிக்கவராக உருவாக்கப்பட்டு விட்டால் இந்த நாடு, இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு வளம் மிக்கதாக மாறிடும். யூஜி பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் அந்த ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள விட அதிகமான சம்பளம் கிண்டர் கார்டன் டீச்சர் கொடுக்குறாங்க. குழந்தைங்களை ஹேண்டில் பண்றதுக்கு அந்த டீச்சருக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா இருக்கிறதுலே உச்சக்கட்ட ஆளுமை மிக்கவர்கள் அந்த வேலைக்கு வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ப்ரோக்ராம். ஒரு டீச்சருக்கு டெடிகேட் பண்ண வேண்டிய, ஒரு டீச்சருக்கு கைட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது. ஒரு டீச்சரும் ஒரு கிரேட் சோலா இருக்கணும், ஒரு ஞானியா இருக்கணும், ஒரு கர்மயோகியா இருக்கணும். அந்த குழந்தைங்க மேல அவங்களால எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு பொழிய முடியணும். பல லட்சம் சிஷ்யர்கள் இருப்பாங்க. உங்களோட ஃபேவரட்னு ஒரு சில பேர் இருப்பாங்களா? ஃபேவரட் அப்படின்னு யாரும் இல்லை. டு பி வெரி ஓப்பன், எந்த குருவுக்கும் எந்த சிஷ்யன் மேலேயும் பாசமே கிடையாது. அவங்க நல்லா வரணும். எல்லார் மேலேயும் அன்பு மாத்திரம்தான். அன்புக்கும் பாசத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு புரியணும் நமக்கு. பாசம் அப்படிங்கிறது என்னோடதுங்கிற உணர்வு, அன்புங்கிறது நான் உன்னோடதுங்கிற உணர்வு. ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. பாசத்துல நான் உங்களை என்னோடது ஆக்கிக்க பாக்குறேன், அன்புல நான் உங்களோடதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அம்மாவோட அன்பு தான் ரொம்ப பெருசா பேசுவோம். உண்மையான அன்பு குருவோடைய அன்பு. குருவுக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை, இவங்கெல்லாம் இப்படிலாம் வரணும், இவங்க தான் இதை எடுத்துன்னு போகணும் அப்படிலாம் எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. ஆனா எல்லார் மேலேயும் அன்பா இருப்பாங்க. அது மாதிரி என்னுடைய டிசைபிள்ஸ் அத்தனை பேர் மேலேயும் நான் அன்பா தான் இருக்கேன். சரி, குட்டி குட்டி குழந்தைங்க அந்த மாதிரி சிஷ்யர்கள் இருக்காங்களா? அவங்கள பத்தி இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல முடியுமா? இது வரைக்கும் குழந்தைங்களுக்கு யோகா அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஜாலியான விஷயம் அப்படின்னு அந்த அனுபவத்தை 10 மில்லியன் குழந்தைகளுக்கு நாங்கள் எடுத்துன்னு போயிருக்கோம். 10 மில்லியன் வாலுத்தனம் பண்ற குழந்தைகளை கண்டா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். இங்க வந்தா எந்த குழந்தையும் நாங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டோம். அவங்க மரத்து மேல ஏறி குதிச்சாங்கன்னா குதிக்கிற இடத்துல போய் நின்று பிடிச்சிக்குவோம். எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான சந்தர்ப்பம் கொடுப்போம். அது மூலமா யோகாவை அவங்க கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி ஒரு 10 மில்லியன் குழந்தைகளுக்கு இந்த எக்ஸ்போஷர் கொடுத்துருக்கோம். ஒரு ஃபேமிலிக்கு யோகா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? ஃபேமிலியை வந்து யோகா பண்ணா யுனைட்டடா வச்சுக்க முடியுமா? ஒரு குடும்பத்துல ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 பெக்கிங் மென்டாலிட்டியோட இருக்கிறவங்க சேர்ந்து இருந்தா அந்த குடும்பம் என்ன பண்ணும்? சண்டை சச்சரவு தான், புலம்பல். இந்த 2023ல இந்த டீச்சர்ஸ் டே ப்ரோக்ராம்காக உங்கள்கிட்ட பேசுறோம். உங்கள்கிட்ட நான் கேட்குற கேள்வி, ஆர் யூ lamenting ஃபார் எனிதிங்? நீங்க எது பத்தியாவது புலம்புறீங்கன்னா நீங்க பெக்கிங் மென்டாலிட்டியில இருக்கீங்க. யோகா ப்ராக்டிஸ் பண்ற ஒருத்தர் ரெகுலரா யோகா ப்ராக்டிஸ் பண்ணினா சுமார் 6 மாசத்துக்குள்ளேயே அந்த மனநிலை மாறிடும். நல்ல ஆரோக்கியமான மனம், நல்ல ஆரோக்கியமான எனர்ஜி, நல்ல ஆரோக்கியமான உடல், இது 3 வந்துட்ட உடனே புலம்ப தோணாது. ஒரு குடும்பத்துல அந்த கசப்புத்தன்மை இல்லாமல் நல்ல இசைவான குடும்பமா ஒரு 1000கணக்கான குடும்பங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணிருக்கோம். மனக்கசப்போடு இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யோகா ப்ராக்டிஸ் பண்ணி இந்த பெக்கர் மென்டாலிட்டியிலிருந்து கான்ட்ரிபியூட்டர் மென்டாலிட்டிக்கு, பிச்சை எடுக்கிற மனப்பான்மையிலிருந்து பங்களிக்கும் மனப்பான்மைக்கு வந்து அந்த ப்ரூஃப் ரீடிங் மென்டாலிட்டியிலிருந்து கிரியேட்டிவ் மென்டாலிட்டி வந்து குற்றம் கண்டுபிடிக்கிற மனநிலையிலிருந்து நான் என்ன நல்லா பண்ண முடியும் இதுக்கு வந்ததுனால நிறைய குடும்பங்கள்ல இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் நடக்காமல், இன்ஃபேக்ட் பிரிஞ்சிருந்த கப்பல் கூட ஒருத்தர் மேல ஒருத்தர் இருந்த குறைகள் மறந்து போய் திருப்பி சேர்ந்து வாழ்ந்த அனுபவங்கள் எங்களுக்கு அவ்வளோ இருக்கு. அந்த அந்த அவங்களோட குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களாம் நல்லா இருக்காங்க இன்னைக்கு. அந்த அளவுக்கு நாங்கள் அதை இன்னும் 35 இயர்ஸாக நான் யோகா நடத்துகிறேன். எத்தனை ஒரு ஃபேமிலியோட 4th ஜெனரேஷன் வரைக்கும் பார்த்துருக்கேன்.
அந்த மாதிரி டிவோர்ஸையோ இல்லை ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ஹார்மனியோ யோகா ப்ராக்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அந்த ஃபேமிலி எல்லாம் நல்லா ஆயிடும். ஜி இப்ப பாத்தீங்கன்னா யோகா பண்றதுக்குன்னு ஏதாவது ஒரு சிறப்பான டைம்னு இருக்கா? இன்னைக்கு வேர்ல்டு வந்து சிங்கிள் டைம் ஜோன்ல இல்லை. முன்னால இந்தியாவில் தான் நமக்கு லைஃப், யூகேனா யூகே தான் லைஃப், அபுதாபினா அபுதாபி தான் லைஃப். இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க யூகே டைம்ல வேலை செய்கிறாங்க, யூஎஸ் டைம்ல வேலை செய்கிறாங்க, ஆஸ்திரேலேஷியா டைம்ல வேலை செய்கிறேங்கிறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா 1 மணி 2 மணி வரைக்கும் தூங்குறாங்க. அவங்களாம் இப்போ இன்டிசிப்ளின்டா. முன்னாலெல்லாம் 7 மணிக்கு வரைக்கும் தூங்கினாலே தாத்தா பாட்டிலாம் திட்டுவாங்க. ஆமா இல்லையா? ஒரு 6 மணி வரைக்கும் தூங்கலாம், 5 மணிக்கே எழுந்துக்கணும். 5 மணிக்கு தான் படுத்துக்கிறாங்க இப்போ சரி 5 மணிக்கு படுத்துட்டு 1 மணிக்கு எழுந்துக்கிறான் ஒருத்தர். அவங்களுக்கு எது நல்ல டைம் யோகா பண்றதுக்கு? அவங்க எழுந்ததுக்கு அப்புறம் தான். அவங்களுடைய குட் மார்னிங் அப்போ அவங்க யோகா பண்ணிக்கலாம். ஓ பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது அதுக்கு ஃபார்முலா இருக்கு. அதுக்கும் எவ்வளோ நேரம் பண்றோங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை, எத்தனை மணிக்கு பண்றோங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆனா தினம் பண்ணணும். நீங்க ஒரு நேரம் முடிவு பண்ணா அந்த நேரத்துல நீங்க பண்ணணும். உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட் டைமோ அப்போ பண்ணலாம். இப்போ மீடியாவில் இருக்கீங்க நீங்க, காலம்பர வேலையில உங்களுக்கு ஏர்லி மார்னிங்ல ஒர்க் இருக்காது, அப்போ பண்றது சூட்டபுள்னா தினம் அந்த டயத்துல பண்ணணும். ஒரு சின்ன டவுட், இப்போ நைட்டு தூங்க போறப்பெல்லாம் யோகா பண்ணலாமா? ராத்திரியில 11 மணில இருந்து 3 மணி வரைக்கும் உடம்பு வந்து கிளீனிங் வேலை பண்ணுது. இப்போ பெருக்கிறவங்க டம்ப் போட்டிருக்கிறத வண்டியில போட்டுறவங்களாம் எப்போ போட்டுறாங்க அந்த வேலையை? நைட்டு தான் பண்றாங்க. அப்போ நைட்டு அவங்க அதை பண்ற போது எல்லாரும் திருப்பி லைட் எல்லாம் ஆன் பண்ணி எல்லாம் மார்க்கெட் கிரிக்கெட் போயிட்டு வந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எப்படி அந்த வேலையை செய்வாங்க? முடியாது. அதே மாதிரிதான் உடம்பு உள்ள ராத்திரி 11 இருந்து 3 மணி வரைக்கும் உடம்பு கிளீனிங் ஒர்க் பண்றது. கிளீனிங் ஒர்க் பண்ற போது உங்களுக்கு நான்ற ஞாபகம், இன்னைக்கு பிரச்சனைகள் என்னங்கிற ஞாபகம், அது பத்தின யோசனை, சாப்பிட்டதை ஜீரணம் பண்ற வேலை, இது எதுவுமே இருக்கக்கூடாது. அதனாலதான் இயற்கையே என்ன பண்ணுதுன்னா உங்களை ஒரு 9 மணிக்கு மேல தூங்க வைக்குது. 10 மணிக்கு மேல நீங்க முழிச்சு நில்லைன்னா தான் லிவர் கிளீன் ஆகும், கிட்னி கிளீன் பண்ணும் உடம்ப. அப்ப அந்த நேரத்துல நீங்க யோகா பண்ணீங்கன்னா இட் இஸ் அகேன்ஸ்ட் தி பாடிஸ் ரெக்குவயர்மெண்ட். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் ராத்திரியெல்லாம் முழிச்சுன்னு இருக்காங்க, வேற டைம் ஜோன்ல ஒர்க் பண்றாங்க. அவங்கெல்லாம் வேற வழியே இல்லைங்கிறதுனால அவங்க அந்த மாதிரி யோகா பண்ணா தப்பு இல்லை. ஆனா எந்த டைம் பண்றோமோ அதை ஃபிக்ஸ் கான்ஸ்டன்ட் ஆக்கணும். ஓகே ஓகே. இந்த டீச்சர்ஸ் டே முன்னிட்டு டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான டிப்ஸ். டீச்சர்ஸ் வந்து தன்னை உச்சக்கட்ட ஆளுமையில வச்சுக்கணும். they have to take responsibility for their health, for their creativity, for their relaxation and for their enthusiasm. அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய புத்துணர்வு, அவர்களுடைய படைப்பாற்றல் திறன், அவர்களுடைய தளர்வு நிலை, இதுக்கு பொறுப்பு அவங்க எடுத்துக்கணும். எனக்கு இது சரியில்லை, எனக்கு அது சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஸோ they have to ensure that they are at their best. ஏன் அப்படின்னா ஒரு டீச்சரோட லைஃப் சைக்கிளில் அவங்க வந்து ஒரு 50,000 குழந்தைங்களையோ 1,00,000 குழந்தைங்களையோ அவங்க மீட் பண்ணுவாங்க. அந்த குழந்தைங்க அத்தனை பேரும் இவங்களை கிராஸ் பண்ணி போகிறாங்க. எனக்கு இன்னைக்கு கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, ஸ்கூலில் டிஏவியில் படித்த போது எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்த உஷா குரோவர், லால், மிஸ்ஸஸ் லால், அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஆர்மி ஆஃபீஸர், ஜெயஸ்ரீ பிள்ளை எனக்கு மேத்ஸ் சொல்லி கொடுத்தவங்க எல்லாம் நான், மகாலட்சுமி மிஸ் எனக்கு வந்து தமிழ் சொல்லி கொடுத்தவங்க, ராதாகிருஷ்ணன் மாஸ்டர் மெடிடேஷன் சொல்லி, இவங்களெலாம் மறக்க முடியல. இவங்கெல்லாம் நான் வந்து 10th +1 +2 போது பார்க்கல, குட்டியாக இருக்கும்போது பார்த்தேன். அந்த டாட்லர் ஏஜ் இருக்கு இல்லையா, 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் வரைக்கும், அந்த ஏஜில் ஒரு டீச்சரை குழந்தை வந்து கடவுளுக்கு சமமாக தான் பார்க்குது. அதனால அந்த டீச்சர்ஸ் வந்து இந்த பொறுப்பை புரிஞ்சுக்கணும். தே பிளே த ரோல் ஆஃப் காட் ஃபார் தட் சைல்டு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் சொல்ற மெசேஜ் வந்து, நீங்க டீச்சர்ஸை எவ்வளோ வேணும்னாலும் கொஸ்டின் பண்ணலாம். ஆனால் அந்த கொஸ்டின்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டென்ஷன் வந்து கற்றுக்கணுன்றதா இருக்கணும். கொஸ்டினிங் பண்றது வந்து அவங்கள இரிட்டேட் பண்றதுக்காக இருக்கக்கூடாது, அவங்கள வந்து சேலஞ்ச் பண்றதுக்காக இருக்கக்கூடாது. கொஸ்டினிங் இஸ் நாட் ராங், கொஸ்டினிங் டு நோ இஸ் கரெக்ட், கொஸ்டினிங் டு இரிட்டேட் தெம் இஸ் ராங். ஏன்னா இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவைலபிளா இருக்கு. டீச்சர் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ற ரோல் இல்லை டீச்சரோடது. ஒரு டீச்சரோட ரோல் வந்து அவங்களுடைய அந்த குவாலிட்டி,
அதை நம்ம கிராஸ்ப் பண்ணிக்கணும். அதுக்கு அவங்க கிட்ட நமக்கு நல்ல உறவு இருக்கணும். அதனாலதான் நாங்க வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிற போது ஒரு சாந்தி பாட் சொல்லுவோம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதம் அஸ்து மா வித் விஷாவகை. மா அப்படின்னா வேண்டாம், வித்னா நோயிங் ப்ராசஸ், விஷாவகைனா ஆப்ஸ்டக்கிள்ஸ் வேண்டாம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டீச்சருக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லைன்னு சொன்னா அந்த சப்ஜெக்ட் அந்த குழந்தைக்கு பிடிக்காம போகும். ஒரு டீச்சரை பிடிச்சா அந்த சப்ஜெக்ட் குழந்தைக்கு பிடிக்கும். எல்லா டீச்சரையும் பிடிக்கணும் ஒரு குழந்தைக்கு. ஒரு குழந்தை அந்த மாதிரி ஒரு நல்ல நிலையில இருக்கிற ஒரு குழந்தைய காப்பாத்துறது ஒரு அம்மா அப்பாவோட பொறுப்பு. ரொம்ப அருமையா பேசுனீங்க. அதாவது வியூவர்ஸ்க்கு வந்து யோகானா என்ன, அது மட்டும் இல்ல ஒரு குரு சிஷ்யனோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், அந்த பாண்டேஜ்ன்றது ரொம்ப அழகா யதார்த்தமா பதில் சொன்னீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி குரு. ஹரியோம் தத் சத். மீண்டும் வேற ஒரு வீடியோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Till then, it's me, Tina, signing off.